கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் தேவன். வேதம் சொல்லுகிறது, எபேசியரின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு தெய்வம். தேவனாகி கர்த்தர் நாம் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை அவர் அறிந்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. தேவன் இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மீதும் ஒரு திட்டம் வைத்திருப்பார், ஒரு தரிசனம் வைத்திருப்பார், அவர் ஒரு நோக்கம் வைத்திருப்பார். இந்த பூமியில பிறக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சாயலில் தான் நாம் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறோம். ஏன் இந்த பூமியிலே அவர் நம்மை தெரிந்தெடுத்து இருக்கிறார் என்றால், அவரோடு கூட போய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த பூமியிலே நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் நம்மை பெயர் சொல்லி அவர் அழைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நாம் ஏன் இந்த பூமியில பிறக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து அவர் வரும் பொழுது அவரோடு கூட நாம் போய் வாழ வேண்டும், அவரோடு கூட நாம் போய் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்றால், அவர்கள் மீது ஒரு திட்டம் வைப்பார், அவர்கள் மீது ஒரு தரிசனம் வைப்பார், அவர்களை கொண்டு அவர் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனால் பிசாசானவன் அவன் தந்திரமாய் அவன் செயல்படுவான். வேதம் சொல்லுகிறது, எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே தேவன் ஆதாமை படைக்கிறார். ஆதாம் தனிமையாய் இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமுக்கு தேவன் ஒரு ஏற்ற ஒரு துணையை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆதாமுடைய விலா எலும்பில் இருந்து அந்த ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை அவர் உண்டாக்குகிறார். அவர் உண்டாக்குகிற அந்த பெண்ணின் பெயர் தான் ஏவாள். அவர்களுக்கு தேவனே திருமணத்தை செய்து வைக்கிறார். அவர்கள் இருவரையும் தேவன் ஒரு அழகான ஒரு இடத்திலே, ஏதேன் என்கின்ற தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் அவர்களை வைக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை தேவனோடு கூட இணைந்திருக்கும்படியாக, தேவனோடு கூட சஞ்சரிக்கப்படும்படியாக தேவன் அவர்கள் இருவரையும் ஒரு மகிமையில், ஒரு மகிமைக்குள்ளாக அவர்களை வைத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் சந்தோஷத்தோடு இருக்கக்கூடாது, இவர்கள் சமாதானத்தோடு கூட இருக்கக்கூடாது, இவர்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க கூடாது என்பதற்காக பிசாசு தந்திரமாய் சர்ப்பம் மூலமாக அவன் செயல்படுகிறான். வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது, ஆதி ஆகமம் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 16வது வசனமும் 17வது வசனம் நாம் வாசித்து பார்ப்போமானால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி,
நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தோட்டத்துல தேவனாகிய கர்த்தர் எந்த கனி உணால புசிப்பான்னு சொல்லிடுறார். ஆனா ஒரே ஒரு கனியை நீ புசிக்காதன்னு சொல்லி தேவன் கட்டளை கொடுக்கிறார். அது நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு கனியாக அது காணப்படுகிறது. நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லி தேவன் கட்டளையிடுகிறார். ஆனால் இந்த காரியத்தை பிசாசு தந்திரமாய் அவன் ஏவாளின் மூலமாக அவன் செயல்படுகிறான். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போமானால், முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவன் ஒரு மனிதனோடு கூட அவர் ஒரு கட்டளையிடுகிறார் அல்லது உடன்படிக்கை செய்கிறார் என்றால் அது பிசாசுக்கு தெரியாது. ஆனால் பிசாசு தந்திரமாய் அதை போட்டு வாங்குகிறது போல ஏவாள் இடத்துல அந்த கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி அது தந்திரமாய் செயல்பட்டு தந்திரமாய் பேசுகிறது. அப்ப என்ன நடக்குதுன்னா, 2வது வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். அது தந்திரமாய் கேட்டதை ஏவாள் அறியாமல் நடந்த காரியத்தை அந்த சர்ப்பத்தினிடத்தில், அதாவது பிசாசினிடத்துல தன்னையே அறியாதபடிக்கும் ஸ்ரீ தந்திரமான அந்த பிசாசு இடத்துல நடக்கிற காரியத்தை சொல்லிவிடுகிறது. எனக்கு அநேக நேரங்கள்ல பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனால குடும்பம் சின்னாபின்னமாக ஆகிறது. ஏவாளுடைய காரியத்திலையும் கூட அந்த சூழ்நிலையில அந்த பிசாசுடைய தந்திரத்தை ஏவாள் இருந்திருந்தால் பாவம் செய்திருக்க முடியாது. தேவனுடைய கட்டளையை மீறி இருக்க முடியாது. அது கேட்ட கேள்விக்கு அது உடனே அதை தந்திரமாய் கேட்கிறது என்று சொல்லி ஏவாள் உணர்ந்திருந்தார்களானால் இன்றைக்கு பாவம் பெருகியிருக்காரு. 3வது வசனத்தில், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அவ்வளவுதான். இப்ப பிசாசு கேட்ட கேள்விக்கு அது தந்திரமாய் செயல்பட்டதுக்கு ஏவாள் வாயை ஒளறி அதனுடைய கேள்விக்கு பதிலை கொடுத்துடுச்சு. இப்போ அதனுடைய வேலையை ஆரம்பிக்க போகிறது. 4வது வசனம், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அது தந்திரத்தை ஏவாளால புரிஞ்சு கொள்ள முடியல. இந்த கனியை நீங்க புசிச்சீங்கன்னா சாக மாட்டீங்க, நீங்க தேவர்கள் போல இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த கனியை புசிக்க வைக்கணும் சொல்லி எவ்வளவோ தந்திரமாக பிசாசு செயல்படுகிறது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, அதை நாம் பார்ப்போமானால் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 6வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானா, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும்
இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். எந்த கனியை தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை பிசாசுடைய தந்திரத்தினால், ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்ததினால் அந்த கனியை ஏவாள் புசித்தது மாத்திரமல்லாமல் தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக அவர்கள் இருவரும் காணப்படும்படியாக இந்த காரியம் நடந்தது. 7வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அதுக்கு முன்பாக வரைக்கும், கனியை புசிப்பதற்கு முன்பாக வரைக்கும் அவர்கள் இருவரும் தேவனுடைய மகிமையிலே அவர்கள் மூடப்பட்டவர்களாக இருந்தார்கள். எப்போ தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்ன அந்த கனியை புசித்தார்களோ அவனுடைய கண்கள் உலக பிரகாரமாய் அது திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறியும்படியாக அவர்கள் இருவரும் உணரத்தக்க விதமாய் காணப்பட்டார்கள். உடனே அத்தி இலையை எடுத்து அதை தைத்து தங்களுக்கு உடையாக அவர்கள் உண்டு பண்ணினார்கள். 8வது வசனத்துல, பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இப்போ தேவனுடைய சத்தம் அந்த இடத்துல கேட்குது. கேட்கும் பொழுது அதற்கு முன்பாக வரைக்கும் இவர்கள் மகிமையில் இருந்தது அவர்களால உணர முடியல. எதை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னாரோ அதை புசித்தவுடன் அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே இப்போ தேவன் அந்த இடத்துல உலாவும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். 9வது வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிற? 10வது வசனத்தில், அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இந்த காரியத்தை அவர் ஆதாம் சொல்லும் பொழுதே தேவன் அதை உணர்ந்து கொண்டார். எதை புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையை ஆதாம் மீறிவிட்டார். தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளை நாம் மீறும் பொழுது தேவனை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாய் மாத்திரமல்லாமல் நாம் பாவம் செய்கிறவர்களாயும் இருக்கிறோம். 11வது வசனத்தில், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். எத்தனை வேதனை! தேவனுடைய இருதயம் எத்தனை வேதனை! தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஒரு அழகான ஒரு ஏதன் தோட்டத்துல அவர்கள் இருவரையும் அவர் அங்க வைத்த இடத்துல பிசாசு அந்த இடத்தை விட்டு போகும்படியாக தந்திரமாய் செயல்பட்டது. 12வது வசனம், அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தார், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். பிசாசு சர்ப்பம் மூலமாக வஞ்சித்து தேவனுடைய மகிமையை அவர்கள் அற்றவர்களாக காணும்படி செய்து தேவன் வைத்திருந்த இடத்தை விட்டு போகும்படியாக பிசாசு தந்திரமாய் ஏவாளை வஞ்சித்தது. எந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டு இருந்தாரோ அந்த கனியை புசிக்கும்படியாக பிசாசு தந்திரமாய் செயல்படுகிறான். இன்று அநேகருடைய வாழ்க்கையில பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி காணப்படுகிறது. தேவன் ஒரு மனிதனை இந்த பூமியிலே உண்டாக்கும் பொழுது
ஒவ்வொரு மனிதன் மீதும் தேவன் திட்டம் வைப்பார், தரிசனம் வைப்பார். ஏனென்றால் நாம் அவருடைய சாயலில் நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். இந்த பூமியிலே பிறக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவன் ஒவ்வொரு மீதும் ஒரு கரிசனை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நாம் ஞானத்தை தவறிவிட்டு விடுகிறோம். எந்த காரியத்துல பிசாசு தந்திரமாய் செயல்படுகிறான், அவன் மனிதர்கள் மூலமாக வருவான். அநேக நேரங்கள்ல அநேக காரியங்கள் எத்துல அவன் நுழைவான் தெரியாது. அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அன்று ஏவனுடைய வாழ்க்கையில பிசாசு தந்திரமாய் நுழையாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு பாவம் அணுகி இருக்காது. தெய்வ மகிமையை அற்றவர்களாக பாவம் செய்து தேவனுடைய கட்டளையை மீறி இன்று அவர்கள் காணப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்றால் அன்று ஆதாமும் ஏவலும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவர்கள் தேவ மகிமையை அவர்கள் அற்றவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ரோமர் எழுதின புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்துல நாம் 8வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமானால், ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோப ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருகளாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், வேதத்துல ஆதாம் நிமித்தமாய் உண்டான ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல, அப்படின்னா அந்த பாவத்துக்கு ஒரு நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கணும். பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அவர் தந்து, அவர் நமக்காக இந்த பூமியிலே பாவிகளை ரட்சிக்கப்படும்படியாக இந்த பூமியிலே அவர் பிறந்து, அவர் பாவத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அந்த பாவ இருள் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்து, அவர் நமக்காக பாவங்களை சுமந்து, அவர் அடிகள் பட்டு, அவரை சிலுவையிலே அறையப்பட்டு, அந்த சிலுவையின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து அவருடைய வருகையிலே நாம் காணப்படும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். அவர் இந்த பூமியிலே பிறந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் பிதாவுடைய சிங்காசனத்தில் அருகாமையிலே ஒரு செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அவரோடு கூட அவருடைய வருகையிலே
நாமும் காணப்பட வேண்டுமானால் ஆதாம் மூலமாய் உண்டான அந்த பாவங்கள் இந்த பூமியிலே மனுஷன் மூலமாய் இப்போ பெருகி கொண்டிருக்கிற இந்த பாவத்தின் விடுதலையாக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாக்கும்படியாகவும் வேதம் சொல்லுகிறது. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாய பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்படுவது நியாய பிரமாணத்திற்கு முன்பாகவே இந்த பாவம் உலகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. 17வது வசனத்துல நம்ம வாசித்து பார்ப்போமானால், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஒருவன் மூலமாக ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் இந்த பூமியிலே ஆண்டு கொண்டிருக்கையில கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷரும் ஆக்கணைக்கு ஏதுவான தீர்ப்பு கொண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்று அவங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளானாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினாலே அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவோம் என்று காணப்படுகிறது. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஹல்லேலூயா. அப்போ ஆதாம் மூலமாக உண்டான அந்த பாவங்களுக்கு நிவர்த்தியாக கிருபை இயேசு கிறிஸ்துவோடு நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் இந்த பூமியிலே நமக்காக பிறந்து நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்து பிதாவுடைய சிங்காசனத்திலே அவர் அமர்ந்திருக்கிறது. இதற்காக நாம் அவரோடு கூட போய் நித்திய காலமாய் ஜீவன் பண்ணும்படியாகவே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் விவிதமாய் சொல்லப்படுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரான இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நம்ம எல்லாரையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 30வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன்
நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே அவர் நம்மை முன் குறித்திருக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவர்களை அவர் முன் குறித்தாரோ அவர்களை தான் அவர் அழைச்சிருக்கிறார். நம்மை அவர் அழைத்திருக்கிறார். நம்மை அவர் அழைத்தது மாத்திரம் அல்லாமல் அவர் நம்மை நீதிமான்களை ஆக்கி இருக்கிறார். நம்மை நீதிமான்களை ஆக்கிறது மாத்திரம் அல்லாமல் அவருடைய வருகையிலே நம்மை அவரோடு கூட மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்துல நாம் பார்ப்போமானால் ஆபிரகாமை தேவன் எங்கிருந்து அவர் அழைக்கிறார் என்றால் யோசுவாவின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்துல நாம் பார்ப்போமானால் வேதம் சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2-3வது வசனத்துல, அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். 3வது வசனத்துல, நான் நதிக்கு அப்புறத்திலே இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து, அப்போ வேற தேவர்களை அவர்கள் சேவித்தார்கள் என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அப்போ தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில அவர் பிறந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வேதத்துல ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை தேவனை அவர் அறியாத குடும்பத்திலிருந்து தெரிந்தெடுக்கிறார். அவர் முன் குறித்திருக்கிறார். அவர் அழைத்திருக்கிறார். அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமை நோக்கி அவர் சொல்றார், உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. 4வது வசனத்துல, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொன்ன அந்த சொல்லுக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார். வேதத்துல நாம் வாசித்து பார்ப்போமானால், அவர் புறப்பட்டு போகும் பொழுது அவருக்கு 75 வயது. எங்க போவோம்? என்ன செய்ய போறோம்? ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவோம்? தண்ணீருக்கு என்ன பண்ணுவோம்? உடுத்த உடைக்கு என்ன பண்ணுவோம்லாம் யோசிக்கல. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நடந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை சொன்ன அந்த சொல்லுக்கு நாம் எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் நம்மை அவர் அழகாய் நடத்துவார், மகிமையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போமானால், எபிரேயரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 8 முதல் 11 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் மீது அவர் விசுவாசம் வைத்து ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துக்கு இவர் புறப்பட்டு போகிறார். எங்க போவோம், என்ன செய்வோம் எதுவுமே தெரியும். ஆண்டவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார். 9வது வசனத்துல, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஆபிரகாம், அவருடைய மகன் ஈசாக்குடைய மகன் யாக்கோப், இவங்க 3 பேரும் கூடாரங்களிலே குடியிருக்கிறார்கள். 10வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள
நகரத்துக்கு அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. அவங்க தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள அந்த நகரத்துக்காக அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்ப எங்க இருக்கிறார்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் 11வது வசனம் விவிதமாய் சொல்லப்படுகிறது. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவங்க குடும்பமாக, தகப்பன், மகன், பேரன், முழு குடும்பமாக பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் பந்தி இருப்பார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நாம் வேதத்துல நாம் வாசித்து பார்ப்போமானால் ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திபாரம் உள்ள அந்த இடத்திற்கு அவங்க காத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல நாம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நமக்காக அவர் பரலோக ராஜ்யத்தில் எப்படி ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திவாரம் உள்ள அந்த இடத்துக்கு அவர் எப்படி காத்திருந்தார், அது போல தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த அஸ்திவாரம் உள்ள அந்த ஸ்தலத்துக்கு நாம் போகும்படியாக நாம் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தினமும் தேவனுடைய கட்டளைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, தேவனுடைய செவி, அவருடைய வாக்குக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வருகையில நிச்சயமாய் அவரோடு கூட நாம் போவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையில் அவர்தான் நமக்கு ஜீவனம், அவர்தான் நமக்கு சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் போக முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள் வாழ்வோம் என்று தெரியாது. நோவாவுடைய காலத்துல வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆதி ஆகமம் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தின் பிற்பகுதியில் நம்ம வாசித்து பார்ப்போமானால் 120 வருஷமாக அதுல போடப்பட்டிருக்கும். சங்கீதத்தில் 90வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் முற்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், அதாவது ஆயுசு காலம் 70 வருஷம், வெள்ளத்தின் மிகுதியினால் 80 வயதுன்னு சொல்லி அதுல போடப்பட்டிருக்கும். அப்படியேனா நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நாம் ஒவ்வொருவரும் தினமும் ஆயத்தப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக, வேதத்தில் வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, அவருடைய சமூகத்திலே நாம் அனுதினமும் காத்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய வருகையில் நாம் நிச்சயமாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. மணவாளனுடைய வருகையில் மணவாட்டியாய், சபையாய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவருடைய வருகைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை வெறும் டெம்பரவரியான ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவின் மத்தியில் ஒரே ஒரு சின்ன கேப் என்ற வாழ்க்கையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு டெம்பரவரியான இந்த உலகத்தில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல நாம் இருக்கிற வாழ்கிற இந்த இடமோ இந்த வீடோ நிலமோ எதுவும் நமக்கு சொந்தமல்ல. ஒன்றும் நாம் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் நாம் கொண்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அது தேவனுக்காக நாம் வாழும் பொழுது அவர் நமக்காக கட்டி வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு நாமும் ஆயத்தப்படக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 5வது வசனத்தில் நாம் பார்ப்போமானால், இதற்கு நம்மை படுத்துகிறவர் தேவனே. அப்படி என்றால் அவருடைய வருகைக்கு நம்மை தினம் அவருக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது, ரோமர் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தினுடைய முற்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், வேதத்தில் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்து உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிலிப்பியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது 21வது வசனத்துல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவர்களுக்கு மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல. நாம் வாழ்கிற இந்த உலகத்துல நமக்கு ஒரு குடியிருப்பு இருக்கிறது போல பரலோகத்துல நிரந்தரமான ஒரு குடியிருப்பு உண்டு. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது தேவன் தாமே. ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்படத்தக்கவர்களாய் காணப்படும். எப்ப அவருடைய வருகை இருக்கும் தெரியாது. ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். மறுபடியும் பிலிப்பியரின் புஸ்தகம் 3:20வது வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சரி செய்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வருகை நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஒருவரு கூட இந்த பூமியில கைவிடப்பட்டு விடவே கூடாது. ஏன்னா இந்த உலகம் நமக்கு ஒரு டெம்பரவரியான உலகம். நமக்கு நித்திய ஒரு வீடு இருக்கிறது என்றால் அது பரலோகத்துல தான் இருக்கிறது. அதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவோம். நம்முடைய குடும்பத்தையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய சபையை ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய தேசத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.